வணக்கம். ஒரு வித்தியாசமான தலைப்பு. விஐபி தரிசனம், கோவில்களில் விஐபி தரிசனம் யாருக்கு கிடைக்கும்? சரி, இது என்ன சார் கேள்வி? விஐபி தரிசனம் யாருக்கு கிடைக்கும்? விஐபி தானே கிடைக்கும்னு நீங்கள் சொல்ல நினைக்கலாம். விஐபியில் தானே கிடைக்கும், அது என்ன சார் கேள்வி அப்படின்னு. அப்படி இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட சில நேரம் ஒரு கான்டாக்ட், ஒரு விஐபி தான், நீங்கள் விஐபியாக தான் இருக்கணும் இல்லை, விஐபி உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு திருப்பதியில் விஐபி தரிசனம் பார்த்துருக்கலாம், திருவண்ணாமலையில் பார்த்துருக்கலாம், திருச்செந்தூரில் பார்த்துருக்கலாம். விஐபி தரிசனம் சாதாரண மனிதனுக்கு சில நேரம் கிடைக்கும். அந்த யோகா ஜாதகம், அதுவும் ஜாதகத்தில் தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் பலமாக இருந்து 9ஆம் இடம் பலமாக இருந்து இது வந்து 11ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ, 10ஆம் இடத்தோட 5ஆம் தேதி 10ல் இருக்கிறது, 11க்கு 9க்கு சம்மந்தம். 11 தான் நட்பு ஸ்தானம். அப்போ வந்து 5, 9 தெய்வஸ்தானம். தெய்வஸ்தானங்கள் பலம் பெற்று தெய்வங்கள் உங்களை வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி நினச்சிட்டுதுன்னா அந்த ஒரு பெரிய இடத்து நட்புகளை 11ஆம் இடத்து மூலமாக கொடுக்கும். அந்த நட்பு மூலமாக நீங்கள் ஒரு இதை பண்ண முடியும். இது பல இதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஒரு க்யூவில் நிற்கிறவங்க ஏன்னா இவங்க சாதாரணவங்களாம் போகிறாங்க அப்படி கிடையாது. அது உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி நான் சொன்ன பலம் இருந்ததுன்னா கண்டிப்பாக விஐபி தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் அந்த ஜாதக பலத்தில், தெய்வ பலத்தில் கண்டிப்பாக தெய்வ பலம் நட்பு பலம் சேரணும். 5, 11, 9, 10 இதெல்லாம் சேர்ந்ததுன்னா இந்த விஐபி தரிசனம் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். எந்த கோவிலில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கிடைக்கும். இது நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. உங்கள் அது இதுதான் உங்கள் யோகா சாலைன்னு நினச்சிக்கங்க. வாழ்த்துக்கள்.